ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் வித் பூஜா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வெளியே செடிங்களுக்கு தண்ணியை ஊற்றி அன்றைக்கான டேவை ஸ்டார்ட் பண்ணோம். செடிங்களுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஸ்ரேயஸை எழுப்பி ப்ரஷ் பண்ண சொன்னேன். அவனும் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிக்கிட்டான். அப்புறமா நான் பாலுக்கு வச்சுட்டேன். இந்த பால் காய்ச்சும் போது மட்டும் அங்கேயே நின்று இருக்கும் போதெல்லாம் பால் பொங்காது. நம்ம ஒரு செகண்ட் இப்படி வெளியே போய் இப்படி வர்றதுக்குள்ளே பொங்கிடும். அந்த மாதிரி தான் ஆச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்ச கவுண்டர் டாப் எல்லாம் அழுக்காயிடுச்சு பால் கொட்டி. எப்போவுமே எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி நடக்குதான்னு தெரியாது. கார்ன்ஃப்ளெக்ஸை நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு வேறு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேன். இது என்ன ரெசிபி அன்னிட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸ்ரேயஸ் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு முடிக்கணும்னு சீக்கிரமாகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கானது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். யூடியூப்க்கு சமையல் வீடியோ போடுறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னுட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எனக்கே தெரியுது. நம்ம அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸும் சொல்லணும், ப்ரெசன்டிவாக காட்டணும், அதே மாதிரி நம்ம ஷூட் கரெக்டாக பண்ணணும், எடிட்டிங்கும் சரியாக பண்ணணும், அப்புறம் சீக்கிரம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சாப்பாடு வைக்கணும். இது எல்லாமே பண்ணணுன்னா யூடியூபர்ஸு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுன்னுட்டு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு சாமி சாமான் எல்லாத்தையும் கழுவுறதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன். 1 வீக் ஆயிருந்துச்சு பூஜை ரூம்க்கே போய். என்னமோ மூடியாக இருந்துச்சு, பூஜையே செய்ய இஷ்டம் இல்லாமல். ஆனாலும் இன்றைக்கி செஞ்சே செய்யணும்னுட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னிட்டு செஞ்சேன். நம்மளில் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி மூடியாக இருக்கும்னு தெரியல. சில டைமில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுவோம், சில டைமில் எதுவுமே செய்ய பிடிக்காமல் எரிஞ்சு விடுவோம். இன்னொன்று, இந்த வெயில்னால ரொம்பவே இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுது. ஆஃப்டர்நூனில் கிச்சனுக்கு போகிறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக வேறு இருக்குது. வீட்டில் உள்ளவங்களுக்கே இப்படியானா வெளியே போய் கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த வெயில்னால். மழை வந்தாலும் கஷ்டம், வெயில் வந்தாலும் கஷ்டம். எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டில் இருக்கணும். அதே மாதிரி மனுஷங்க கூட லிமிட்டில் இருந்தால் தான் நல்லது எல்லாருக்கும். இதை இப்போ கம்ப்ளீட்டாக கழுவி முடித்த உடனே சாமி ரூம்லேயும் டஸ்ட்டை பார்த்தேன். ஓகே, இதையும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே ஃபோட்டோஸ்லேருந்து தான். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு துணியை நினச்சி க்ளீனாக துடைச்சிக்கிட்டேன். எப்போவுமே 2 தண்ணியில் துடைங்க. நீங்கள் எப்போவுமே வீடை துடைக்கிறதா இருந்தாலும் சரி, சாமி ஃபோட்டோஸை துடைக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சமாக அதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு துடைச்சிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போவோன்னுட்டு சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளவே அரவுண்ட் 10 o'clock ஆகிடுச்சி காலையிலேயே. நம்ம எப்போவுமே சாமி ஃபோட்டோஸை வைக்கும் போது ப்ளவுஸ் பீஸ் போட்டு அது மேலே தான் சாமி ஃபோட்டோ வைக்கணும். அப்படியே டெய்ல்ஸ் மேலேயோ இல்லை கிரானைட் மேலேயோ எந்த ஃப்ளோரிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது மேலே வைக்கக்கூடாது. அது நல்லதும் இல்லை. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி துடைச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டால் நிறைய டஸ்ட் படாது. இப்போ நான் எடுத்த உண்டி அது ஸ்ரேயஸ்கான உண்டி. அதுதான் அவனோட பிக்கி பேங்க். நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் முன்னாடி அவங்க ஃப்யூச்சருக்கு சேவிங்ஸ் பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் இந்த வயசுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு 2 years ஆனதுமே நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அவரும் அதில் காசு சேர்த்து வச்சிட்ருக்கிறாரு. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறது இப்படி தான். அதுக்கான பாக்ஸஸில் வச்சாதான் அது ஆர்கனைஸ்டாக இருக்கும், இல்லைன்னா அசிங்கமாக தெரியும். நான் எப்போவுமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக பாக்ஸஸில் தான் போட்டு வைப்பேன். எதை நம்ம ஆர்கனைஸ் பண்ண எடுத்தாலும் இதை இங்கே வச்சா நல்லா இருக்குமா, அங்கே வச்சா நல்லா இருக்குமா, இப்படி வச்சா நல்லா இருக்குமா, அப்படி வச்சா நல்லா இருக்குமான்னு பார்த்து நம்ம செய்வோம். ஆனால் இந்த பசங்க இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் எடுத்து போடுறது, அங்கே போடுறது, இங்கே போடுறது பண்ணுவாங்க.
அதே மாதிரி ஹஸ்பண்டும் அப்படித்தான் இருக்கிறாங்க. எதை எடுத்தாலும் எடுத்த இடத்துல இருக்காது. எடுத்தது வேறு பக்கம்தான் இருக்குமே தவிர அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நான் இப்படி யோசித்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் லாஸ்ட்டில் இதையே மாற்றி வச்சுருப்பேன் பாருங்கள். இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி வச்சேன். ஆனால் இது செட் ஆகலை. இன்னும் வேறு மாதிரி வைக்கலாமேன்னுட்டு வேறு மாதிரி வச்சுருக்கிறேன். அது லாஸ்ட்டில் தான் தெரியும் உங்களுக்கு. இது ஆர்கனைஸ் ஆனதும் அதோட இடத்துல அதை வச்சாச்சு. இந்த பூஜை ரூமில் நம்மளுக்கு ஷெல்ஃப்ஸ் எதுவும் இல்லாததுனால நான் இதை வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கள்ல, அதே மாதிரி ராம் நவமிக்கு முன்னாடி நாள் வந்து நான் பிளான்ஸ் வச்ச இடத்த எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதுவும் இந்த vlogல காட்டியிருக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு எப்போவுமே இந்த இடம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அழுக்காயிடும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுனால மண் தண்ணி மிக்ஸ் ஆகி வெளியே வரும். நம்ம பிளேட்ஸ் வச்சுருந்தாலும் அதுவும் அழுக்காயிடும். அதை அப்பப்போ நம்ம தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணாலே போதும். எப்போதுமே நம்ம வந்து பூஜை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வாசப்படி தான் கழுவணும். வாசப்படி கழுவி க்ளீனாக இருந்து அதுக்கு மஞ்சள் பூசியிருந்தால் தான் லக்ஷ்மி உள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அதே மாதிரி மஞ்சள் பூசினா மஞ்சள் ரொம்ப நாள் இருக்காது. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இங்கே நான் 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். அதை கலக்கிறதுக்கு நான் தயிரை ஊற்றிக்கிறேன். அந்த தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசப்படிக்கு பூசணும். மேக்ஸிமம் 15 டேஸ் இது இருக்கும் அப்படியே. ஆனால் யாரும் 15 டேஸ் வரைக்கும் நம்ம பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டோம். இதை பூசும்போதே நம்ம டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் அதையும் காட்டியிருக்கிறேன் எப்படி டிசைன்ஸ் பண்ணுறதுன்னுட்டு. கன்சிஸ்டன்சி வந்து நான் இப்போ எப்படி எடுத்திருக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கணும். இதை பூசும்போதே நம்ம எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ப்ளெயினாகவும் தடவி இருக்கிறேன். ப்ளெயினாக தடவிட்டு கையிலேயே இப்படி ரோல் மாதிரி பண்ணாக்கா அதுவே ஒரு டிசைனாக ரொம்ப அழகாக வரும். நான் இதோட அவுட்லுக் கூட ஃபோட்டோவாக ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த கிளிப்பிங்ஸோட எண்டில் இருக்கும் வாசப்படியோட அவுட்லுக். அதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மஞ்சள் பூசுறதோடு நம்ம கடமை முடியாது. பூஜை செய்யணும்னா கோலம் போடணும். அது அரிசி மாவில் போட்டால் ரொம்ப நல்லது. இல்லை அரிசி மாவில் போட்டால் சரியாக வராது கோலம்ன்றவங்க கோலம் மாவுலையும் போட்டுக்கலாம். ஆனால் மஞ்சள் பூசி கோலம் போட்டு அப்புறம்தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். வாசப்படிக்கு கோலம் போட்டால் போதாது. இங்கே உங்ககிட்ட துளசி மாடம் இருந்தால் அதுக்கும் கோலம் போடணும். நான் அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் போட்டிருக்க கோலத்தை கால் படாத இடத்துல தான் போடணும். அதனால தான் ஒன்று நான் பூஜை ரூமில் போடுவேன், இல்லைன்னா துளசி மாடத்துக்கிட்ட போடுவேன். இப்போது எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கான அவுட்லுக் தான் இது. அதுக்கப்புறம் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்டெல்லாம் உதறி வீடு பெருக்கி துடைச்சிட்டு இருந்தேன். நான் அப்பயே சொன்ன மாதிரி துடைக்கிறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி தான் துடைக்கணும். இல்லை கோமியம் அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோன்னுட்டு நான் அதுக்கு ரசம் தான் வச்சுருந்தேன். இது மாங்காய் ரசம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிப்பியை இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஆனால் டேஸ்ட் மட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ரசத்தை கடகடான்னு செஞ்சுட்டு அதுக்கே பொட்டேட்டோ பொரியல் செஞ்சுக்கிட்டோம். உருளைக்கிழங்கு பொரியலை நான் லாஸ்ட் டைமே ரெசிப்பியாக போட்டுருக்கிறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் போடலாத.
லன்ச் ப்ரிப்பேர் பண்ணதும் நான் மறுபடியும் சாமி ரூமுக்கு என்ட்ரி கொடுத்தேன். இங்கே ஒரு டிப் இருக்குது உங்களுக்கு. அது என்னன்னா, சாண்டல் பவுடர் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூடவே ஜவ்வாது பவுடர் கிடைக்கும், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா தண்ணி போட்டு கலக்கிக்கோங்க. இது எதுக்குன்னா, சாமி ஃபோட்டோஸ்க்கு நம்ம மஞ்சளில் வைக்குவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஒன்று விபூதியில் வைக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி சாண்டல் பவுடரில் வைக்கணும். நம்ம இதுக்கு ஜவ்வாது எதுக்கு ஆட் பண்ணோன்னா, சாண்டல் கூட இது ரொம்பவே ஸ்மெல் கொடுக்கும். அதனால தான் ஜவ்வாதை மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கு பொட்டு வச்சதும் நம்ம பூஜை ரூமுக்கு என்ட்ரி கொடுத்தாலே ஒரு ஸ்மெல் வரும். அது ரொம்ப தெய்வீகமாகவும் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே சூப்பர் அமேசிங்காக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இதுவும் சாமிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்மெல்லான எந்த பொருளாக வச்சாலும் லக்ஷ்மிக்கு ரொம்பவே சிரேஷ்டமானது. இப்போ நான் பூஜைக்கான எல்லா தயாரி செஞ்சியாச்சு. சாண்டல் பவுடர் எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அது 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பேஸ்ட் கொஞ்சமாக ட்ரை ஆகிருக்கும் 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கினீங்கனாலே சரியாயிடும். நீங்கள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் எடுத்து போட்டுக்கலாம். ஸ்மெல் அதிகமாகவே கொடுக்கும் ரோஸ் வாட்டராக இருந்தால். ரோஸ் வாட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஜவ்வாதுவோட ஸ்மெல்லே ரொம்பவே நல்லா இருக்கும். டிசைனுக்காக நம்ம பூவுக்கும் பொட்டு வச்சுருக்கோம், சாண்டல் பேஸ்ட்டும் குங்குமம். மேக்ஸிமம் நான் மேரிகோல்டு வாங்கி இந்த மாதிரி தான் டெய்லி பூஜை பண்ணுவேன். ஆனால் லாஸ்ட் வீக் மட்டும் தான் எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, பூஜை பண்ணவே இஷ்டம் இல்லாத மாதிரி. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆகும். ஆனால் நம்மளாக ட்ரை பண்ணி எதனா ஒன்று பண்ணணும். வீட்டில் பூஜை பண்ணுறதுனால நம்ம வீட்டில் ஏதோ சண்டை நடந்துன்னு இருந்தாலும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். அது என்னோட நம்பிக்கை மட்டும் இல்லை, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். வீடை நீட்டாக வச்சுன்னு வீட்டில் சாம்பிராணி புகையோ அகர்பத்தியோட புகையும் இருந்தால் வீட்டுக்குள்ளே டென்ஷனாக வந்தாலும் ரொம்பவே காமாக ஆனதை நான் கண்ணார பார்த்துருக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இதை நம்புவீங்கன்னு, ஆனாலும் இதுதான் உண்மை. நான் நடந்திருக்கிறத தான் சொல்லிகிட்ருக்கேன். ராம் நவமி அன்னைக்கு காலையிலே பூஜை பண்ண முடியல, ரொம்பவே வேலை இருந்ததுனால, க்ளீனிங் வேலை இருந்ததுனால முடியல. ஈவினிங்க்கு எல்லாமே தயார் பண்ணி செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் வேண்டியிருக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும் பண்ணிட்டு. அண்ட் நம்ம சேனலில் 724 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்கிறாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரீச் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த. நம்ம பூஜைக்கு நைவேத்தியமாக வச்சுருந்தோம் பானக்கமும் மோர், மஸ்க்மெலன் ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு ரெசிப்பியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, பாருங்கள் பார்க்காதவங்க. இந்த மஸ்க்மெலன் ஃப்ரூட்டில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பிபியை நார்மலாக வச்சுக்கிறதுக்கும், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமோட டைஜஷனுக்கும், இந்த சம்மருக்கு ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கும், ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிடாதவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி மோரும் சரி ரொம்பவே கூலிங்காக இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிங்க் இது. இந்த வெயிலால் நம்ம பாடியை பாதுகாக்கணும்னா
இந்த ரிஃப்ரெஷிங்கான மோர்னால் மட்டும்தான் முடியும். இந்த ட்ரிங்க்கை நான் சன்ஸ்க்ரீனானே சொல்லலாம். நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த கூலஸ்ட் ரிஃப்ரெஷிங் ஜூஸை ட்ரை பண்ணி ஆகணும். மஸ்க்மெலன் ஜூஸே ஆகட்டும் இல்லை மோரே ஆகட்டும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வீடியோவாக போட்டிருக்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பூஜை முடிஞ்சதும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். மஸ்க்மெலனில் இந்த சீட்ஸை நம்ம செப்பரேட்டாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம். அதை 2 to 3 days வெயிலில் வைக்கலாம். அப்போது டைம் பாஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இன்றைக்கான vlog-ஐ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் பிரியா.